வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2 கட்ட ஆலோசனை முடிஞ்சது. 10ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யார் யார் போட்டிக்கிட்டாங்க, வட்ட செயலாளர், மற்றபடி மாவட்ட செயலாளர், மற்ற ஷோ எத்தனை பேர் தொகுதியில் இருக்கிறீங்க எல்லாரும் சொல்லி போட்டு அறிவிப்பு கொடுத்தாங்க. மற்றபடி அறிவிப்பு கொடுத்த வகையில் கட்டாயமாக அந்த 2 கட்ட ஆலோசனையுமே முடிஞ்சது. 9 to 19, இன்னொன்று 24 to 30. இந்த 2 கட்ட ஆலோசனை பற்றாக்குறையா இருக்கா அப்படின்னு தெரியல. மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் தனிப்பட்ட ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதிமுக எடப்பாடி பிரிவு சார்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி 9/8/2024 காலையில் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ராயபுரம் அலுவலகத்தில் எடப்பாடி தலைமையில் எல்லாத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்பிச்சாச்சு. என்ன ஒரு முக்கியத்துவம்னா, மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும், வேறு யாரும் கலந்துக்க முடியாது. அதாவது திமுக 40க்கு 40 அடித்த வகையில் அதிமுக அப்புறம் பாஜக எல்லாத்துக்கும் 0 மக்கள் கொடுத்த வகையில் ஃபஸ்ட்டு நடக்கிற ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம். ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதாவது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய அளவுக்கு கட்சியில் என்ன இருக்கு அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணுமே கிடையாது. இந்த 9 to 19, மற்றபடி 24ஆம் தேதி to 30 நடந்துட்டு என்ன சொன்னாங்க? திரும்ப அதுதான் சொன்னாங்க. ஆமா, டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சசிகலா 3 பத்தி சேர்த்துருவோம். நம்பர் 1 ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு செங்கோட்டையும் மற்ற ஓஎஸ் மணி வரைக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி பாஜக அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு குறிப்பிட்ட ஓபிஎஸ்சியாவது சேர்த்திக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் காமராஜ் பழைய முன்னாள் அதிமுக அமைச்சர் காமராஜ் வகையில் எது எப்படி அங்கே சசிகலாவை கட்டாயம் சேர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம். அப்புறம் மற்ற நிர்வாகிகள் என்ன சொன்னாங்க? என்னங்க காசை கொடுத்தீங்க, மற்றபடி ஒரு பயிலும் எங்களுக்கு செலவு பண்ணல. மேலிட நிர்வாகிகள் கீழில் உள்ள எங்களுடைய யாரும் மதிக்கல. மற்றபடி உள்ளூருக்காரனே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி 7-8 விஷயமா போயிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தனிப்பட்ட முறையில் அதிமுக எடப்பாடி பிரிவு கூட்ட போவதாக பகிரங்கமான தகவலை அறிவிச்சாச்சு. கூட்டிடுவாங்க வர வெள்ளிக்கிழமை. என்ன முடிவு? ஆல்ரெடி உள்ள வகையில ஒரு தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளர்களை போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்படி போடக்கூடிய சமயத்துல பொறுப்பாளர்கள் அதிகமா போயிடுவாங்க. அப்போ எல்லாருக்கும் அக்கறை வந்துடும். இப்ப பாருங்க, ஐயா மதிப்புக்கு மரியாதைக்கு தொழில் திருமாவளர் வரைச்சிருக்காங்க பாருங்க. 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர்கள் நாங்க போட போறோம். சூப்பர். உண்மையில இது கட்சி எப்படி பாருங்க, பிரம்மாண்டம். யாருமே யோசிக்காத ஒரு விஷயம். அதை படிச்சு பார்த்துட்டு பத்திரிக்கையில நானே அசந்து போனேன். 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர்கள். 10ஆவதுக்கு பொறுப்பாளர் போடுவாங்க, அமைப்பாளர் போடுவாங்க. இப்படி அப்படி எடுத்துக்கிட்டே போயிடும். இன்று ஒரு 4ஆல் பெருக்கணும்னா ஒரு 1000 சில்லற பேர் புதுசா வந்துருவாங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப என்ன ஆகும்? கட்சிக்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த
ஒரு வேகம் வந்துடும். அப்ப என்ன ஆகுது, கட்சி தூக்கி நிறுத்தப்பட்டு விடும். ஆமா, எங்கேயோ இருந்தது விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு மக்கள் பார்வைக்கு வந்தாச்சு. அவங்க ஃபர்ஸ்டும் அடிச்சாங்க அதே எம்பி. இது இன்னைக்கு 2024 நாடாளுமன்றத்தை அதே மாதிரி நச்சுன்னு அடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. 2026 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர். அது மாதிரி எடப்பாடி புதுசா பண்ணலாம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு தொகுதிக்கு 2 மாவட்ட செயலாளரை போட போறேன், ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 தொகுதி வரும். அப்ப என்ன ஆகுது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால ஒரு தொகுதிக்கு 2 போடுறப்ப என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி 8 பேர் 9 பேர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு. ஆமா, அது ஒரு வகையான ஒரு வெளிப்பாடு. மற்றபடி அடுத்து என்ன ஸ்டெப்பு, இதுதான் டிடிவி, ஓபிஎஸ், மற்றபடி சேர்க்கிறதா, சசிகலாவை சேர்க்கிறதா, இதுதான். இதுக்கு நான் முடியாது அப்படின்ட்டாரு. கட்டாயமா தலைகள் இந்த தண்ணி குடிச்சாலும் முடியாது அப்படின்ட்டாரு. அதே நேரத்தில் இன்னொரு தகவலும் போகுது, 2024 சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு முக்கிய ஒரு தகவல். இப்ப அவசரப்படாதீங்க டிடிவி சேர்க்கறதுக்கு, ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு, மற்றபடி சசிகலாவை சேர்க்கறது இன்னைக்கு அவசரப்படாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்குவோம். பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம என்ன பொசிஷன் பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டா, நம்ம ஆளு சட்டமன்றத்துக்கு ஒரு ஆளுக்கு போடுவாரு, நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆளுக்கு போடுவாங்க. நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எது தேசிய கட்சி அதான் போடுவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பூஜ்ஜியம். அண்ணாமலை தலைகள் இந்த தண்ணி குடிச்சு பார்த்தாருந்தா இன்னைக்கு டெல்லியில உட்காந்து தண்ணி குடிச்சுட்டு இருக்காரு. அண்ணா என்னையே திரும்பி போடுங்கண்ணா, நானே அங்க வெளிநாட்டுக்கு போறேன்னா, அங்க படிக்க போறேன்னா, அங்க உட்காந்துக்கிட்டே இங்க ஒரு ஆளை போட்டுருங்கண்ணா, அவரை வச்சு நான் வெளிநாட்டுல இருந்தே நான் கட்சியை ரன் பண்ணிக்கிறேன்னா எங்க பண்றது. எடப்பாடி தரிகடகம் போறார், 9 to 19 போட்டார், 24, 30 2ஆம் கட்ட இது போட்டாரு. இந்த மீண்டும் மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாரு. அவர்கிட்ட போய் அண்ணாமலை கேட்டு பார்த்தாருன்னா தெரியும், ஒரு கட்சியை எப்படி நடத்துறதுன்னு. காது கிழிஞ்சு போயிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவான், புரியுதுங்களா? அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு நடத்த முடியுமா? அப்படி பாக்குறப்ப சேலத்துல உட்காந்து மெட்ராஸ் நடத்த முடியுமா எடப்பாடி? அதெல்லாம் முடியாது. தேனியில உட்காந்து ஓபிஎஸ் நடத்த முடியுமா? இல்ல மன்னார்குடியில உட்காந்து சசிகலா நடத்த முடியுமா? அதெல்லாம் முடியாது. எங்கெங்கேயும் அங்கங்க இறங்கி அடிக்கணும். அப்பதான் கட்சியை தூக்கி நிறுத்த முடியும். தொண்டர்கள் பயப்படுவாங்க, இல்லைன்னா அவன் பாட்டுக்கும் போயிடுவான். ஆனா போடா எவனும் இல்லை, எங்கேயோ ஒரு ஆள் பேசிட்டு உட்காந்துருக்கானா முடிஞ்சு போச்சு. அதனால எடப்பாடிகிட்ட கேட்கணும் அண்ணாமலை. அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லோருடைய ஒரு விருப்பமும் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மாவட்ட செயலாளருடைய அவசர கூட்டத்தை கூட்டக்கூடிய சமயத்துல இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு, ஆமா, 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேருக்கு பின்னால வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் இது, ஓபிஎஸ் சொன்ன மாதிரி. அதனால இதுல என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, முடிஞ்சு போச்சு இந்த வீடியோவில். இதுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் திருப்பி கஷ்டப்பட்டு உழையுங்கள். ஆமா, இது நம்ம கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாரை வளர்த்தெடுத்த கட்சி நம்ம கையில வந்திருக்கு. இரட்டை இலை சின்னத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்று இல்லாவிட்டால் நாளை வெற்றி, நாளை நமது. 2026 சட்டமன்றம் நமக்குத்தான் சொந்தம் அப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டே போக வேண்டியதான். ஓட்டு போடுறப்பதான் தெரியும் யாரு எம்எல்ஏ அப்படிங்கிறது, புரியுதுங்களா? அதனால 9ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பிரிவு மாவட்ட செயலாளர் கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமா இருந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல். அது எப்படிப்பட்ட முடிவுகளாக இருக்கும் என்பது சனிக்கிழமை தெரிஞ்சு போயிடும். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப எழுத்து கொடுத்தா ஞாயிற்றுக்கிழமை வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்தோம். ஆமா, எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலுமே சரி, அப்படிப்பட்ட முடிவுகள் நாம் இந்த வீடியோவில் பார்த்த பல முடிவுகளுக்குள் அடங்கும்
அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. மற்றபடி வேறு விதமான ஒரு விஷயத்துல பண்ணலாம் முடியாது. வேற என்ன இருக்கு? உண்மை கிடையாது. அதனால வரும் காலங்கள்ல சனி ஞாயிறு தெரியும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன எப்படிப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டது, எப்படிப்பட்ட கருத்துக்கள் பரிமாறப்பட்டது, யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னார்கள், அதை எடப்பாடி ஏற்றுக்கொண்டாரா, இல்லை மோடி போல மௌனமாகி போய்விட்டாரா, சென்னை டு சேலம் போயிட்டாரா அப்படிங்கிறதா ஞாயிற்றுக்கிழமையே தெரிஞ்சிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.